ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்ன விஷயம் செஞ்சாலுமே அது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நமக்கு 2 மடங்காக தான் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளோட சந்தோஷமும் வந்து அடுத்த வருஷம் இதை விட 2 மடங்காக தான் கடவுள் நமக்கு வந்து தருவாங்க. நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான். இது என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்து அனுபவத்தில் நடந்ததாக நான் நினைக்கிறேன். எங்கள் வீடு வந்து முளை பிடிச்சதுலேருந்து என் வீட்டில் ஒவ்வொரு விஷயமே வந்து ஆடிப்பெருக்கில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது நமக்கு வந்து அது இன்னுமே நமக்கு வந்து 2 மடங்கா நமக்கு வந்து கிடைக்கும். சந்தோஷமே நம்ம வீட்ல எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும். இந்த வருஷம் ஆடிப்பெருக்குக்கு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அன்னபூரணி அம்மானோட அந்த ஸ்டாச்சு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை ரொம்பவே ஆசையாக மீஷோவில் 119க்கு தான் இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். 100 இவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பித்தளையில் தான் இது வந்து இருந்தது. அம்மனுடைய சிலை வந்து நல்லாவே வந்து வெயிட்டாக இருந்தது. அன்னபூரணி சிலை வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு தட்டும் அதில் 2 காயினும் வந்து நம்ம கூட வந்து இருக்குது. அன்னபூரணி தாயார் வந்து கையில் ஒரு கரண்டி வச்சுருக்க மாதிரி இதில் இருக்குது. நான் இதில் வந்து ரொம்ப ஆசையாக வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும்னு நினச்சேன். கரெக்டாக எனக்கு வந்து ஆடிப்பெருக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து டெலிவரியும் வந்து ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மனை வச்சு அதில் வந்து அந்த பிளேட்டையும் வச்சு அதில் வந்து பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வந்து அன்னபூரணி தாயாரையும் வந்து அமர வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாங்கி அதுக்கு பூஜையும் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஆடிப்பெருக்கப்பையும் நான் வந்து புதுசாக ஒரு விஷயம் தொடங்குறேன் அப்படின்னா அதை அந்த நாளில் நான் வந்து செய்யும்போது எனக்கு வந்து அது எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும், எதுவாக இருந்தாலும் இந்த டேயில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும். எப்போவுமே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஒரு அம்மனை வந்து நான் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வழிபடுவேன். அந்த பூஜை இன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது. இன்னைக்கு நாள் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சது.